இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து VTP VLAN ட்ரங்கிங் ப்ரோட்டோகால் கான்செப்ட் பற்றி, அது ஷார்ட் ஃபார்மில் VTPன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா, இப்போ ஒரு பெரிய கம்பெனி வச்சுக்கோங்க. அதில் பெரிய கம்பெனியில் ஒரு 40-50 ரவுட்டருக்கு மேலே இருக்கும். ஸ்விட்சஸ் மேலே இருக்கும். அதில் வந்து நெட்வொர்க் அட்மின் வந்து மேனுவலாக 40-50 ரவுட்டருக்கு வந்து VLAN க்ரியேட் பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால தான் VTPன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. VTP என்ன பண்ணோன்னா, சர்வர் கிளைண்ட் மாதிரி ஒர்க் ஆகும். அது மூலமாக சர்வரில் VLAN க்ரியேட் பண்ணிவிட்டு, அது வந்து சர்வரில் வந்து VLAN க்ரியேட் பண்ணிட்டா அது வந்து கிளைண்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்காக தான் வந்து VTP கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக எல்லா ஸ்விட்சும் சர்வர் மோடில் தான் இருக்கும். நம்ம தான் அதை வந்து மேனுவலாக கிளைண்ட் மோடுக்கு மாற்றணும். மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. சர்வர் மோடு, டிரான்ஸ்பரண்ட் மோடு, அப்புறம் கிளைண்ட் மோடு இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஷோ VTP ஸ்டேட்டஸ். பாருங்கள், இதுதான் அதோட இது. VTP வெர்ஷன் வந்து மொத்தம் 3 வெர்ஷனு. வெர்ஷன் 1 வந்து இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. வெர்ஷன் 2 தான் யூஸ் பண்ணுறாங்க. வெர்ஷன் 2 வந்து VLAN கான்செப்டில் 1005 வரைக்கும் VLAN ரேஞ்சஸ் அவைலபிளாக இருக்குது. வெர்ஷன் 3ல் வந்து எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். பட் வெர்ஷன் 2ல் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வந்து கிடையாது. பாருங்கள், இதிலே மேக்ஸிமம் VLAN சப்போர்ட்டட் லோக்கலி 1005, நம்பர் ஆஃப் எக்ஸிட் VLAN 5, VTP ஆப்ரேஷன் மோட் சர்வர். VTP டொமைன் நேம் வந்து நல்லில் காமிக்குது. வாங்க அதை எப்படி கான்ஃபிகரேட் பண்ணுறது பார்க்கலாம். கான்ஃபிகர் டெர்மினல் VTP டொமைன் CCNPன்னு வச்சுக்கிறேன். CCNP, changing VTP domain name from null to CCNP. Then VTP version 2, VTP version 1 சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், do show VTP status. பாருங்கள், VTP டொமைன் நேம் CCNP மாதிரி இருக்குது. ப்ரீவியஸ் கமாண்டில் இங்கே நல்லா இருக்குது, எங்கேயும் இங்கே வந்து நேம் கொடுக்கல. இப்போ பாருங்கள், டொமைன் நேம் வந்து CCNP, VTP வெர்ஷன் 2 மோட் எனேபிள் ஆகிருக்கு. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் மோட் மிடில் ரவுட்டரு. enable configure terminal. Do show VTP status. இதுவும் நேம் அசைன் ஆகலை. VTP வெர்ஷன் 2வும் எனேபிள் ஆகலை. ஃபஸ்ட்டு அதை எனேபிள் பண்ணிப்போம். அப்புறம் மோடு வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். மோடு வந்து சர்வர் மோடில் இருக்குது. VTP வெர்ஷன் 2, VTP டொமைன் CCNP. டொமைன் நேம் எல்லா ரவுட்டருக்கும் சேமாக தான் இருக்கணும், இல்லாட்டி கம்யூனிகேஷன் ஃபார்ம் ஆகாது. தென் VTP மோட் டிரான்ஸ்பரண்ட். இந்த ஸ்விட்சை வந்து நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் மோடாக மாற்றிட்டேன். டிரான்ஸ்பரண்ட் மோடு வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு
கம்யூனிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ட்ரான்ஸ்பரண்ட் மோட் வந்து யூஸ் ஆகும். வாங்க அந்த காமிக்கிறேன் பாருங்கள். ஷோ விடிபி ஸ்டேட்டஸ். பாருங்கள், விடிபி ஆப்ரேட்டிங் மோட் ட்ரான்ஸ்பரண்ட். போன இதில் என்ன காமிச்சிது? சர்வர்னு காமிச்சிது பார்த்தீங்களா? தென் வாங்க கிளைண்ட் கான்ஃபிகர் பண்ணுவோம். enable configure terminal VTP version 2 VTP domain CCNP VTP mode கிளைண்ட்டாக மாறிடுச்சு இந்த சர்வரு. தேர்ட் சர்வரு do show VTP and show VTP status. பாருங்க, VTP ஆப்ரேட்டிங் மோடு கிளைண்ட்டுன்னு காமிக்குது. இப்போ இதில் ஒரு VLAN கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். configure terminal VLAN 10. What message? VTP VLAN configuration not allowed when device is in client mode. கிளைண்ட் மோடில் வந்து VLAN கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஒன்லி சர்வர் மோடில் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். பாருங்கள், முதல்ல VTPக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரங்க் மோடு வந்து எனேபிள் பண்ணணும். ஏன்னா ட்ரங்க் மோடு தான் VLAN டேக்கை வந்து கேரி பண்ணிட்டு போகும். இன்டர்ஃபேஸ் ஹாஸ்ட் எத்தனைட் 0/1 switch port trunk encapsulation .1q switch port mode trunk லிங்க் அப் ஆகுது. ஸோ இதில் இன்டர்ஃபேஸ் ஹோஸ்ட் 0/812 range FA01-2 switch port trunk encapsulation .1q switch port mode trunk. இது வந்து லேயர் 2 ஸ்விட்சாக இருந்தால் இந்த ஸ்விட்ச் போர்ட் ட்ரங்க் என்கேப்சுலேஷன் .1q கமாண்ட் வந்து கொடுக்க தேவையில்லை. இது வந்து லேயர் 3 ஸ்விட்சு, அதனால் இந்த கமாண்ட் சேர்த்து கொடுக்கணும். அப்போ தான் ட்ரங்க் மோடு வந்து எனேபிள் ஆகும். இதுங்களா? தென் கிளைண்ட்டில் போய் FA0/1 interface FA0/1 switch port trunk encapsulation .1q switch port mode trunk. அவ்வளோதான்.
ஷோ VLAN. இந்த இதுவாகலை. இது வந்து கிளைண்ட்டோட VLAN. இந்த VLAN கான்ஃபிகர் ஆகலை. இப்போ வந்து சர்வர் மோடில் வந்து கான்ஃபிகர் பண்ணுறேன். அது வந்து கிளைண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்கள். VLAN 10 நேம் சர்வர் exit VLAN 20 name client etc. இதை வந்து கிளைண்ட் ஸ்விட்சில் போய் பார்க்கலாம். பாருங்கள், ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. சர்வர் VLAN 10ல் சர்வர், VLAN 20லையும் கிளைண்ட். இப்படி தான் வந்து VTP வந்து ஒர்க் ஆகும். தென் configure 10 so VTP status. இதில் கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து 5 காமிக்குது. அதாவது இந்த ஸ்விட்சில் வந்து எவ்வளோ கான்ஃபிகரேஷன் பண்ணுறோனோ அது அந்த அளவுக்கு வந்து +1 வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் வந்து VLAN 1 அசைன் பண்ணேன், நேம் 1 அசைன் பண்ணேன், அப்புறம் மறுபடியும் ஒரு 2 VLAN அசைன் பண்ணேன், அதுக்கப்புறம் இன்னொரு கான்ஃபிகர் ஒன்று பண்ணியிருக்கேன். அதனால் வந்து 5 காமிக்குது. இப்போ பாருங்கள், இன்னொரு VLAN 1 அசைன் பண்ணுறேன். அந்த ரிவிஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 7 இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். VLAN 30 நேம் எல்லோரும் வைக்கிற மாதிரி HRன்னு வச்சுருவோம். HR தென் வாங்க பார்க்கலாம். ரிவிஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பாருங்கள். ஸோ VTP ஸ்டேட்டஸ் பாருங்கள், ரிவிஷன் நம்பர் வந்து 7. ஏன்னா வந்து ஏற்கனவே ரிவிஷன் நம்பர் வந்து 5. இப்போ வந்து நான் VLAN 30 இது ப்ளஸ் நேம் 1 கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், +2 ஆட் ஆகிருக்கு. இதுதான் ரிவிஷன் நம்பர். இந்த ரிவிஷன் நம்பர் வந்து ஏன் முக்கியம்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து எல்லாம் இப்போ 3 ஸ்விட்ச் இருக்குது. 3 ஸ்விட்சில் வந்து ரிவிஷன் நம்பர் இருக்கும் பாருங்கள். இதில் 2 கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கேன், அதனால் 2 காமிக்குது. கான்ஃபிகரேஷன் டிவிஷன் வந்து இதில் 2 கிளைண்ட்டு ஸ்விட்சில் வந்து டிபி ஸ்டேட்டஸ் இதில் 2. எந்த இதில் வந்து ரிவிஷன் நம்பர் வந்து அதிகமாக இருக்குன்னு எல்லா ஸ்விட்சும் வந்து பார்க்கும், அனலைஸ் பண்ணி பார்க்கும். அப்போ வந்து எந்த ரிவிஷன் நம்பர் வந்து எந்த ஸ்விட்சில் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த ஸ்விட்சில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஏதோ அப்டேட் ஆகிருக்குன்ட்டு அந்த ஸ்விட்சில் வந்து இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கும். எது ரிவிஷன் கம்மியாக இருக்க ஸ்விட்ச் வந்து அப்படி தான் வந்து அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை வந்து இது வந்து எடுத்துக்குது. புரியுதுங்களா? இப்படி தான் வந்து VTP கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது. புரியுதுங்களா? இதுதான், இவ்வளோ தான் VTP கான்செப்ட். இது ஃபுல் ஃபார்ம் வந்து VLAN ட்ரங்கிங் ப்ரோட்டோகால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் VTP கான்செப்ட். இது பேசிக் தான், இன்னும் நிறையா இருக்குது. வர வீடியோஸில் வந்து நான் கவர் பண்ணுறேன் அட்வான்ஸ் கான்செப்ட். இது வெறும் பேசிக் கான்செப்ட் தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.